ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் ஃப்ரேம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த டெக்கரேட்டிவ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம காஸ்ட்லியான திங்ஸ் எதுவுமே வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி இந்த டெக்கரேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் பண்ண போகிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன தேவைன்னா, நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு தேவை. நான் பழைய கேஸ்கெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதோட எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷின் ஒயரு இல்லாட்டினா பைப்பு ஒயரு, அந்த மாதிரி எது ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு வெல்வெட் ஷீட். இது எல்லா பேப்பர் ஷாப்லேயுமே இருக்கும். இது ஒரு ஷீட் நம்ம வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேலும் ஒரு மார்க்கெட் பண்ணும் நம்ம ரெடியாக மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக ரெடியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டில் உள்ள எல்லா ரேப்பர் ஷீட்டும் கலர்டு ஷீட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், அந்த இதை கவர் பண்ணுறதுக்காக. இந்த ஃப்ரேம் பண்ணுறதுல நான் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. இது என்னோட கல்யாண மாலையிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கல்யாண மாலை பூ காஞ்சி போனோம், நம்ம அதை நான் அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். அதுலேருந்து இந்த சின்ன சின்ன ஜிகுன்னு இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து தான் இந்த ஃப்ரேமுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்மாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஒரு ஸ்கேலை சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த கார்னரில் ஒரு பாயிண்ட்டும் இந்த கார்னரில் அவுட்டர் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்டும் நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டாக சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணி வச்சுப்பேன். லெஃப்ட் கார்னரில் நான் மார்க் பண்ணி வச்சதுலேருந்து நல்ல ஒரு ரவுண்டாக நான் அவுட்டர் சர்க்கிளை கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் சிசரை வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்டர் சர்க்கிளை நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதுதான் நம்ம கேலண்டர் ஷீட்டோ இல்லை ஏதோ ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற வெல்வெட் ஷீட்லேயும் கார்னரில் ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு சேம் ரவுண்ட் சைஸில் இந்த ரெட் கலர் வெல்வெட் ஷீட்டும் இருக்குது. அதே சமயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கார்ட்போர்ட் ஷீட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நல்ல ஒரு கம்மால் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே செட் பண்ணி வைக்கணும். அப்படி நம்ம ஹாஃப் டேவோ இல்லை 1 டேவோ செட் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது நல்ல ஒரு ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரையாக இருக்கும் போது நம்ம இந்த சின்ன சின்ன திங்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது தான் அது நல்லா செட் ஆகும். இந்த கோல்டன் கவர் நான் கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கூட நான் கடையில் வாங்கலை, அந்த கல்யாண மாலையிலேருந்து தான் அந்த கோல்டன் கவரை எடுத்து இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது இந்த கிஃப்ட் ரேப்பருக்கெல்லாம் நிறைய டெக்கரேட்டிவ் கலரில் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி லேஸ் தான் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி நான் பண்ண போகிறேன். அந்த லேஸை எடுத்து நல்ல ஒரு கம்மால் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டைமும் ரோல் பண்ணணும். அப்படி ரோல் பண்ணும்போது அந்த கேஸ்கெட்டில் இது நல்லாவே பேஸ்ட் ஆகிக்கும். எப்பயுமே பேப்பரை விட நம்ம காட்டன் கோல்டன் கவர் எடுத்துக்கிட்டால் நல்லாவே அட்டாச் ஆகும். இந்த லேஸை நம்ம கம்மை வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி 1 by 1 ரொட்டேட் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமோ ஒரு ஹாஃப் டேவோ இல்லை 1 டேவோ டைம் கொடுக்கணும் செட் ஆகிறதுக்கு. அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒட்டும் போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள்லேயே இந்த பேப்பர் வெளியில் வந்துடும். நான் சின்ன சின்ன லேஸாக எடுத்துக்கிறதுனால இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் இது பண்ணுறேன். இது ஒரு சைட்லேயும் ஒரு கலர் இருக்கும். இதுவே நம்ம ஒரு லாங்கான ஒரு லேஸை வச்சு நம்ம பண்ணும்போது அட் அ டைம் நமக்கு இது பேஸ்ட் ஆகிடும். அப்படி இந்த லேஸும் இல்லை என்கிட்ட அந்த கோல்டன் கவரும் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ரிப்பனை வச்சு கூட இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். நான் இதே மாதிரி எல்லா எண்டையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு செலோ டேப்பை வச்சு இன்னும் நான் டபுள் கோட்டடாக பேஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். இது டெமோவாக நான் லாஸ்ட் டைமில் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் நல்ல ஒரு கம்மாலையும் பேஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி செலோ டேப் வச்சு நான் நல்லா ரவுண்டையும் கவர் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் டே கழிச்சு நான் அந்த கார்ட்போர்ட் சீட்லேயும் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த டெமோ பேஸுக்கு எந்த ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஏசிக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பைப்புக்கு அந்த பைப்பை தான் எடுத்து நான் இந்த மாதிரி கோல்டன் கவரை வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன காட்டனால் ஃப்ளார் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நான் மாடலில் உள்ள ஸ்டோனை இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணேன். பேஸ்கெட்டை வச்சு ஃப்ரேம் பண்ணும்போது எல்லாமே ரவுண்டாக கவர் ஆகிடும். இதுவே நான் இந்த மாதிரி டியூப் வச்சு பண்ணதுனால கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்கேன். ஏன்னா இதை நான் டெக்கரேட்டிவ் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போனா நான் இந்த பிளேட்டில் ஒரு ரிங்கை நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் கிராண்டாகவும் இருக்கும். இல்லைன்னா நான் இதை ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோவை நான் செட் பண்ணிக்கிட்டு ரவுண்டாக செட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேமாக இதை செட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஜ்ஜில் நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.